2016 சென்னை நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையத்தில் சுவாதி என்ற பெண் படுகொலை செய்யப்படுகிறார். இந்த கொலை வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த தம்பி ராம்குமாரை போலீஸ்காரங்க கைது பண்றாங்க. கைது பண்ணி இவங்களை சென்னை மத்திய புழல் சிறையில் விசாரணை கைதியாக உள்ள அவங்க அடைக்கப்படுறார். விசாரணை கைதியாக அவர் உள்ள இருக்கும்போது ஒரு வயரை கடிச்சு அவர் இறந்துட்டதாக காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. அப்போ ஒரு வயரை கடிச்சு எப்படிங்க இறந்துருப்பா, எங்களுக்கு இந்த மரணத்து மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு புகார் கொடுக்குறாரு. அதனால அது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதை விசாரணை செய்து விசாரணையில் இல்லை இது சூசைடு தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த சூசைடுன்னு சொன்னதை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட் அதை உறுதிப்படுத்துது, இல்லை இல்லை தம்பி ராம்குமார் அது சூசைடு தான் அப்படின்னு. சரி, ஒரு மத்திய சிறையில் இருக்கக்கூடிய ஒரு கைதி என்ன பண்றான், அவன் யார் கூட பேசுறான், அவன் எங்க அவனோட மனநிலை சரியா இருக்குதா அப்படிங்கிறத யார் ஒழுங்கா கவனிக்கணும்? அந்த மத்திய சிறையோட காவலர்கள். அப்போ அலட்சியமாக செயல்பட்ட அந்த மத்திய சிறை காவலர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ஒருத்தர் இறந்து போறான் அப்படின்னா அது அப்படியே சாதாரணமா கடந்து போறதா நம்மளோட வேலையாக இங்க இருக்கு. ஒரு 2 நாள் பேசுவாங்க, 3 நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் இந்த இறப்பை பத்தி யாரும் பேசுறது இல்லை. அதிகார வர்க்கங்களுக்கு வந்தா ரத்தம், பாதிக்கப்பட்ட வர்க்கங்களுக்கு வந்தா அது தக்காளி சட்னி அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருக்குது. சரி, சுவாதியோட கொலை வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ராம்குமார் கைது செய்யப்பட்டார். அவர் இந்த விசாரணை ட்ரையலே நடக்க ஆரம்பிக்கல. அப்போ அவர் சூசைடுன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. அப்போ சுவாதி யார் கொலை பண்ணா? அப்போ சுவாதியோட கொலை வழக்கோட நிலை என்ன? இப்போ இல்லை ராம்குமார் தான் செஞ்சிருக்காரு அப்படின்னா சரி, ராம்குமார் இறந்துட்டாலுமே இந்த மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கு, இவ்வளோ ஐ விட்னஸ் இருக்கு, இதனால இந்த கொலை ராம்குமார் தான் செஞ்சாரு அப்படின்னு ப்ராசிக்யூஷன் சைடு ப்ரூவ் பண்ண முடியுமா? அப்போ ஏழைகளுக்கு ஒரு நியாயம், பணக்காரங்களுக்கு ஒரு நியாயம். இன்னும் ஏழைகளுக்கு எட்டாத கனியாக நீதி இருக்கிறது.